கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் சர்ச் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நம்மை பார்த்து சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். உன்னை சுடராய் பிரகாசிக்கும்படியாய், உலகத்திற்கு சுடராய் பிரகாசிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலை பாடுவோம். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கோணலும் மாறுபாடமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். பலத்தினால் அல்லவே, பராக்கிரமத்தினால் அல்லவே, ஆவினால் ஆகும் என்று வாக்கு அறிந்தார். பலத்தினாலோ மல்லவே, பராக்கிரமோ மல்லவே, பலத்தினாலோ அல்லவே, பராக்கிரமோ மல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, வசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோதா நகன்றிடும். வசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோதா நகன்றிடும். நீர்த்தமம் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை திடம் தேர்த்திடுவார். நீர்த்தமம் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை திடம் தேர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பாய். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பாய். ஆவின் பலத்தால் அனு
அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். ஆவியின் வெள்ளத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் நிறைந்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கரங்களை தட்டி உற்சாகமாய், நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் பிரகாசிக்கிற மக்களாய் எழும்ப வேண்டும் என்றால் நம்பிக்கை உரியவர் என் இயேசு ஒருவரே. என் இயேசுவை நம்புவது உண்மை என்றால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் சமூகம், நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், ஆவியானுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் மேலானது தேவ வசனம். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் என் இயேசு ஒருவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, தீமை அனைத்தையோ விட்டு விலகே உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டாய். தீமை அனைத்தையோ விட்டு விலகே உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டாய். எலும்புகள் உடன் பெறும், உடலோ நலம் பெறும். எலும்புகள் உடன் பெறும், உடலோ நலம் பெறும். தீபம் பேதைக்கு வெளிச்சம். கரங்களை உற்சாகமாய் ஆமென்.
வெளிச்சமாய் வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது தேவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே. கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை சுடர்களாய் வைக்கிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஓடினேன், இவ்வளவு நாள் காரியங்களை செய்த, இன்னும் எனக்கு ஒரு காரியங்கள் கிட்டவில்லையே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு முடித்து கொடுக்கும் போதுதான் அதுதான் மகிழ்ச்சி. அப்போதான் அதை நம்ம உணர்ந்து பேசுகிற வார்த்தை, நான் வீணாய் ஓடினதே அல்ல, நான் பிரயாசப்பட்டது மகிழ்ச்சி என்று அறிந்து கொள்ளும்படியா. இன்றைக்கு அன்பு மக்களே, நாமும் கூட சில காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இன்னுமாய் காரியங்கள் நடைபெறவில்லையே நினைக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நீங்கள் நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவு செய்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற என் அன்பின் மக்களோடு இயேசு பேசுவார். அன்பு தேவஜனமே, கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த முதல் வாரத்தில் வாக்குத்தத்தமான வார்த்தையை இயேசு எனக்காய் என்ன பேசப் போகிறார் என்ற நிச்சயத்தின் சிந்தனையில் இருக்கிற உங்களுக்கு அவர் பேசுவார். அவர் பேசுகிறவர் நம்மோடு கூட பேசுவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார், நாம் ஓடுகிற காரியம், பிரயாசப்படுகிற காரியம் வீணாய் போனதே அல்ல. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியிலே பேசிக்கொண்டிருக்கிற அடியானுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த தொலைக்காட்சியினுடைய ஸ்தாபகர், அருமையான போதகர் நோபல் அகஸ்டின் ஐயா அவர்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த 2ஆம் தேதி ஒரு புதிய ஆலயத்தை திறக்கும்படியாய் தீர்மானித்ததான நாளிலே ஓடுகின்ற, பிரயாசப்படுகின்ற, அப்படி என்றால் அவருடைய எண்ணத்தை, நோக்கத்தை, ஓடுகிற காரியத்தை மகிழ்ச்சி அளிக்கின்ற நாள் அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் என்பதை தொலைக்காட்சி வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். பல வட மாநிலங்களிலே, ஒரிசாவிலே ஆலயத்தை ஸ்தாபித்து கொண்டு வருகிறார். இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் 2வது நாளன்று ஒரு 6வது சபையை தமிழகத்திலே, சென்னையிலே திறந்திருக்கிறார். தேவன் அவரை பயன்படுத்தும்படியாய் ஜீவ வசனத்தை, தேவனுடைய ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்திலே சுடர்களாய் பிரகாசியுங்கள், சுடர்களாய் ஒளி வீசுங்கள் நீங்கள் என்று சொல்லப்படுகின்ற காரியம், இப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் ஊழியர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு ஸ்தாபகராய் இருந்து ஒரு தொலைக்காட்சி ஊழியத்தை நடத்துகிற தேவதாசன் மாத்திரமல்ல, பிறருக்கு பிற காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, தேவன் குறித்த அந்த நாளிலே அவருக்கு ஒரு திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காய் ஆண்டவரை நான் இந்த நேரத்தில் நினைத்து அவருக்காகவும், அவருடைய கனமான ஊழியங்களுக்காகவும், அவருடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்க அடியேனும் கேட்கிற நீங்களும் மகிழ்ச்சியாய் செய்யும்படி நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி
கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அந்த ஜீவ வசனம்தான். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை சுடர்களாய் வைக்கிறார். அப்போது நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் ஓடினேன், இவ்வளோ நாள் காரியங்களை செய்த, இன்னும் எனக்கு ஒரு காரியங்கள் கிட்டவில்லையே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்போது இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு முடித்து கொடுக்கும்போது தான் அதுதான் மகிழ்ச்சி. அப்போதான் அதை நம்ம உணர்ந்து பேசுகிற வார்த்தை, நான் வீணாய் ஓடினதே அல்ல, நான் பிரயாசப்பட்டது மகிழ்ச்சி என்று அறிந்து கொள்ளும்படியா. இன்றைக்கு அன்பு மக்களே, நாமும் கூட சில காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இன்னுமாய் காரியங்கள் நடைபெறவில்லையே நினைக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நீங்கள் நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவு செய்வார். அது ஒரு நாளும் நீங்கள் வீணாய் ஓடினதே அல்ல. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காய் காரியங்களை செய்வது உண்மை என்றால், ஒருவேளை நீங்கள் நினைக்கின்ற காரியம் என்ன என்று எனக்கு தெரியாது, என் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அந்த காரியங்களை என் இயேசு இன்றைக்கு உனக்கு சொல்லுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தையை, அந்த ஜீவ வசனத்தை நீ பிடித்து கொள்ள வேண்டும். உனக்கென்ற ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க, உலகத்திலே மக்கள் வாக்கு கொடுப்பார்கள், பலவிதமான வாக்குகள் கொடுப்பார்கள், நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனால் அந்த வாக்கு உண்மை உள்ளதா உண்மையற்றதா என்று யாருக்கு தெரியும்? ஒருவேளை கேட்கப்பட்ட உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் என் இயேசுவிடத்தில் அப்படி அல்ல. அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உலகத்தின் இரட்சகராகிய என் கிறிஸ்து ஒருவரே. மனிதனை நம்ப வேண்டாம், மனிதனை நம்ப வேண்டாம். மனிதனை நம்பினால் ஒருவேளை நம்மை உயர்த்துவதை போல தெரியும், ஆனால் நம்முடைய உயர்வு அவனுக்கு பிடிக்காது. நான் இன்னுமாய் என்ற நிலைமையிலிருந்து மாறவில்லையே. ஏன் மாறவில்லை என்றால், நீ இன்னுமாய் ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளவில்லை. சங்கீதத்தில் சொல்லப்படுகிற துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளில் இல்லாமலும் இரவும் பகலும் வேதத்தின் தியானமாயிருக்கிற மனுஷன். நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? நாம் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறோமா? நாம் செய்கிற காரியமெல்லாம் நிற்காமல் நடக்காமல் உட்காராமல் இருக்கிறோமா? நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு நடந்து கொண்டு இன்னுமா எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏன் நாம் ஜீவ வசனத்தை குறை சொல்ல வேண்டும்? ஆண்டவர் திட்டவட்டமாய் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? ஏன் இன்னுமா நாம் உயர்த்தப்படுகிறோம்? ஏன் நாம் இன்னுமாய் உயர்ந்து கொண்டு வருகிறோம்? நம்முடைய ஸ்தானத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் என்னை இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறாரே, என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறாரே என்று சொல்லுகின்ற ஒரு நன்றி உள்ள இருதயம் நமக்குள் இருக்கிறதா? உன்னுடைய முன்னிலைமை எப்படி இருந்தது? உன்னுடைய வாலிப பிரயாணத்தில் எப்படி இருந்தாய்? நீ படிக்கும்பொழுது எப்படி இருந்தாய்? கல்லூரிக்கு செல்லும்பொழுது எப்படி இருந்தாய்? உன் நண்பர்களோடு எப்படி இருந்தாய்? ஆண்டவனை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கென்று ஒரு ஜீவ ஒளியை கொடுக்கும்படியாய், நீ பிரகாசிக்கும்படியாய், மற்றவர்கள் பிரகாசிக்கும் அனுபவத்திற்குள்ளே உன்னை கடத்தி கொண்டு போகும்படியாய் ஆண்டவர் நடத்தின தேவன் அல்லவா? அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ நடந்ததான நடைகள், பிரயாசங்கள், நீ ஊழியத்திற்காக எத்தனை முறை எத்தனை காரியங்களை செய்திருக்கிறாய், ஆண்டவர் அறிந்தவராயிருக்க. உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாம் அவரிடத்திலே கேட்கும்போது அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஒரு வேறு சரீர பலவீனமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்துடைய காரியமாக இருக்கலாம், குடும்பத்துடைய பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நமக்காய் பேசுகிறவர், எனக்காய் பேசுகிறவர். உலகம் சொல்லும் பல ஆலோசனைகளை சொல்லும். ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின். ஏனென்றால் அவர் பிறப்பு அதிசயமானது, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனையுடைய வல்லமையிலுள்ள நாமத்தை நாம் எடுத்துக்கொள்வது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் மகிழ்ச்சியின் நாள் அதுதான் இந்த நாள். இந்த நாளிலே நீ ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்வது உண்மை என்றால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது,
கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு வேதம் அழகாய் சொல்கிறது. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததி அப்படிதான். ஒருவர் கோணல், ஒருவர் மாறுபாடான காரியங்கள். இப்படிப்பட்டதான மத்தியிலே நாம் செய்கின்றதான இந்த சுடர் கனமான ஊழியம் என்பது அசாதாரணமான ஊழியம் அல்ல. இது விசேஷமான காரியம். மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அற்ற சூழ்நிலைதான். ஆனால் என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கோணலும் மாறுபாடான சந்ததிக்கு மத்தியிலே என்னுடைய சுடரை நான் வீச செய்ய வேண்டும். அப்படி என்றால் நமக்குள் சத்திய வசனம் இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை இருக்க வேண்டும். அப்படி ஜீவனுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது உண்மை என்றால் ஒருவேளை கோணலாக இருக்கலாம், மாறுபாடாக இருக்கலாம். மற்றவர்கள் நாம் யோசிக்கிறோம் அல்லவா, என்னை புகழ்ந்து பேசுகிறார்கள், சந்தோஷம்தான். ஆனால் அந்த புகழ்ச்சி உண்மையான புகழ்ச்சி அல்ல. எப்படி என்று ஒரு கேள்வி பேசிக்கொள்ளும் போதே ஒரு கேள்வி இருக்கும். யோசித்து பாருங்கள். இந்த காரியம் மனிதனால் அல்ல, இயேசுவால் மாத்திரம். நீ அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், உனக்கான எல்லாவற்றையும் செய்வேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த கனமான ஊழியம் நமக்கு பிரயோஜனமுள்ள ஊழியம். ஆனால் யார்? உன் வீட்டாரை சத்துரு, குடும்பம், சந்ததி நமக்கு கோணலாக இருக்கும், மாறுபாடாக இருக்கும். நாம் பேசும்பொழுது தேவையற்ற வார்த்தைகளை அனுபவித்திருக்கிறீர்களா? குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கின்ற காரியம்தான். ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசுகிறார். உன்னிடத்திலே ஜீவ வசனம் இருப்பது உண்மை என்றால் அது உலகத்திலே சுடராய் பிரகாசிக்கின்ற நீங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த பிரகாசம் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து விட்டார், ரட்சிப்பென்றதான வெளிச்சத்தை கொடுத்து விட்டார். அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் தாழ்ந்து போனாலும் நான் உயர்ந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்ற நிச்சயம் நமக்குள் இருப்பது உண்மை என்றால் எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. எந்த மாம்ச சிந்தையும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஆவின் சிந்தை எனக்குள்ளே இருக்கும் பொழுது ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார். அதுதான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த வழியிலே நாம் நடக்கும்போது, அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும்போது, அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கும் போது அந்த ஜீவன் பிரகாசிக்கின்ற ஜீவனாய், சுடர் வீசுகின்ற ஒளியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமை அது. அந்த மகிமையிலே நாம் கடந்து போகும்போது பலவிதமான மாறுபாடுகள் இருக்கும், பலவிதமான மாறுபாடான சிந்தை இருக்கும். அந்த சிந்தைகளை மாற்றுகிறவர். உனக்குள் ஜீவ வசனம் இருப்பது உண்மை என்றால் அந்த சிந்தனைகள் ஒரு நாள் உன்னை விட்டு மாறவே மாறாது. ஏனென்றால் மகிமைப்படுத்துகிற கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்ப்பிக்கில்லாமலும் செய்யுங்கள். நாம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல், தர்ப்பிக்கு இல்லாமல் செய்ய வேண்டும். தர்க்கம் பண்ணுகிறோம், முறுமுறுப்பு செய்கிறோம். ஒரு ஆலயத்தில் ஒரு பாய் விரிக்க வேண்டும் என்றால், சேர்ஸ் ஒழுங்கு பண்ண வேண்டும் என்றால் நான் தான் செய்ய வேண்டுமா? ஏன் அவர் புள்ள வர்றாரு போகிறாரு? எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம். இது கனமாய் கொடுக்கப்பட்ட உன்னுடைய ஊழியம். இன்றைக்கு அநேக மக்கள் படித்தவர்கள் தாழ்மையாய் வேலை செய்கிறார்கள். நான் ஆண்டவருடைய ஆலயத்தை பெருக்கினேன், ஆண்டவருடைய ஆலயத்திலே சேர்களை ஒழுங்கு செய்தேன், பாய்களை போடுவேன், எல்லா வேலைகளையும் செய்வேன். படித்த பள்ளி ஆங்கிலோனியன் ஸ்கூல், உயர்வான ஒரு பள்ளி தான். அந்த நேரத்தில் சென்ட் மேரிஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளியிலே படித்தேன். சில பேர் உருமுறுப்பார்கள், நீ இப்படி செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு நாளும் அதை பற்றி கவலைப்படுவேன். ஏனென்றால் என் தாயானவள், என் தகப்பனால் ஆலயத்திற்காய் ஒழுங்கு செய்து என்னை அனுமதித்தார்கள். அந்த காரியம்தான், அந்த ஜீவ வசனம்தான்
இன்றைக்கு என்னை பலவிதமான காரியங்களிலே இணைக்கப்பட்டு ஓடி கவிழ்க்கப்பட்ட நிலைமையிலே, மாற்றப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் குறித்த நாளிலே ஆண்டவர் என்னை அழைத்தார், குறித்த நாளிலே ஆண்டவர் என்னை பிடித்தார், குறித்த நாளிலே ஆண்டவர் எனக்கு இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். நீ ஆண்டவருக்காய் ஒரு வேலையை செய்வது உண்மை என்றால் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார், உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். தேவையான காரியங்களை நிறைவாய் செய்வார், தேவையான காரியங்களை நிறைவாய் செய்வார். அவர் செய்வதெல்லாம் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கும், அதிசயமாய் இருக்கும். அவர் அன்பு நிறைந்த தேவனாய் இருக்கிறார். நீ அவருக்காய் வேலை செய்தது உண்மை என்றால் உன்னை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். பலவிதமான ஜீவன் போகின்ற சூழ்நிலைகள் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார், ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். யோசித்து பாருங்கள். ஜீவனை போக்குற தேவனே அல்ல, உயிர்ப்பிக்கிற தேவன். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும், உன்னுடைய ஊழியம் அவருக்கு தெரியும், உன்னுடைய வார்த்தை என்னென்று அவருக்கு தெரியும். உன்னை ஒரு நாளும் இகழவே மாட்டார். ஒரு 13 பெயரை வைத்து வீட்டுக்குள்ளே திருச்சபை வைத்தோம். ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதமான நிலைமையிலே கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. ஏனென்றால் அந்த தாழ்மைதான். இதுவரைக்கும் ஆண்டவருக்கு முன்பாய் நாம் தாழ்ந்தது உண்மை என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிற முறுப்புறுக்கிற ஆவி இருக்கவே கூடாது. குடும்பத்திலே இருக்கும், முறுமுறுப்பு இருக்கும், தேவையற்ற பேச்சு இருக்கும், நிந்தை இருக்கும், அவமானம் இருக்கும். ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி காரியங்களை செயல்படுத்தும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மேலும் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். யோசித்து பார்த்தீங்களா? ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வது சாதாரணமான விஷயமே அல்ல. ஒருவருக்கு நாம் வார்த்தை சொல்லும் பொழுது தாழ்மை வேண்டும். நம்மை எதிர்த்து பேசுவார்கள், நம்மை புறக்கணிப்பார்கள், நம்மை ஒரு விதமாய் கேவலமாய் பேசுவார்கள். ஒரு நாளும் அதை பற்றி நீ கவலையே படக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களோடு கூட சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் சொல்கிறார், சந்தோஷப்பட. அந்த சந்தோஷம்தான். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு வேண்டாம். தேவன் கொடுக்கிற சந்தோஷம், அவர் உங்களுக்காய் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அன்று பிறந்த தேவன் உன் உள்ளத்தில் பிறப்பது உண்மை என்றால் அந்த சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். நீ சுடர்களைப் போல பிரகாசிக்கிற மக்களாயிருப்பீர்கள். அந்த சுடர் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அல்லவா? எப்படிப்பட்ட முறுமுறுப்பு உங்களுக்கு முன்பாய் கண்டாலும் அது உங்களிடத்தில் வராது. அது நீங்கள் சந்தோஷப்படும்படியா, மகிழ்ச்சி உண்டாக்கும்படியா ஆண்டவர் உங்களோடு கூட கிருபையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். யோசித்து பாருங்கள். அந்த வேத வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது நான் மாத்திரமல்ல, நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். அதுதான் இந்த 3:16. இதில் அந்த வசனம் ரொம்ப நேர்த்தியான வசனம். நித்திய ஜீவன், ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்க. அதுதான் சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுதான் ஜீவ வசனம். அந்த ஜீவ வசனம் உலகத்திலே சுடராய் ஒளிக்கிறதாம், பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்கிறார். அப்போது அந்த வசனத்தை மாத்திரம் கை கொள்வது உண்மை என்றால் உண்மையாய் ஒரு அழகான ஒரு வசனம் ஐயாவுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த வசனம் எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டாகிற வசனம். ஒரே குமாரனை, தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியத்திற்கு அழைப்பிக்கின்ற அழைப்பு. அதுதான் வேத வசனம். நீ பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தை நீ பிடித்து கொள்வது உண்மை என்றால் நீ பிரகாசமாயிருப்பாய். நீ மற்றவர்களுக்கு பிரகாசிக்கின்ற ஒளியாய் விளங்கும்படியாய் தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நாம் கேட்பதெல்லாம் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு நாளாகிலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் நினைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அநேக தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார்.
6ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளியில் டேலண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பேன். ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். தபலா வாசிப்பேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன், எல்லாமே மகிமைப்படுத்தினார். ஊழியத்திற்காய் ஓடுவேன், பொருட்களை சுமந்து கொண்டு ஓடுவேன். குறிப்பிட்ட காலங்கள் நேரங்கள் வரும்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை மாற்றிக்கொண்டே வந்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே வந்தார், தேவைகளை சந்தித்து கொண்டே வந்தார். கனமான காரியங்களை நிறைவான வயதில் தகப்பன் மரித்தார், நிறைவான வயதிலே தாயார் மரித்தார். இதுவரைக்கும் கஷ்டம் என்ற சூழ்நிலை அவர் அறிந்ததே இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்டதான ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் தந்தை வளர்ப்பித்த வளர்ப்பு அது ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் அந்த ஜீவ வசனத்தை எனக்கு கொடுத்து விட்டார்கள். அதுதான் அந்த ஜீவ வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வது உண்மை என்றால் நம்முடைய சந்ததி எப்படி முறுமுறுத்தாலும் சரி, நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் நினைக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் என்னை மறக்கவே மாட்டார். அவர் மாறாதவர். ஒருவேளை நான் மாறி இருக்கலாம், நான் மாற்றத்திற்குள்ளே கடந்து போயிருக்கலாம். ஆண்டவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் என்னை நடத்துகிறவர் ஆயிருக்கிறார். நடத்துகிற கிறிஸ்து என்னை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாட்கள் பத்தாது, நாட்கள் போதாது. ஏனென்றால் அவர் நடத்துகிற விதயமே அதிசயமானவர். அவர் ஆலோசனை கொடுப்பார். வல்லமுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளும் என்றால் ஆண்டவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பி இருக்கிறேன். இப்போ நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை தாங்க அனுப்புறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பி இருக்கிறேன். அதுதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். அன்பு தேவஜனமே, நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். இருக்கிற இடத்திலே உங்களுடைய பரிசுத்த கரத்தை உயர்த்தி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் நன்மை செய்வார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், வாக்குத்தத்தமான வார்த்தை. ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வது உண்மையென்றால், கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே கேட்பது உண்மையென்றால் ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை பேசப்பட்டது ஆண்டவரே. காலங்கள் கடக்கிறது. அந்த காலங்கள் கடக்கும் பொழுது அது வீணா என்று எண்ணக்கூடாதபடி உமக்காய் செய்த காரியங்கள், உமக்காய் ஓடின பிரயாசங்களிலே ஒரு சுடரின் பிரகாசத்தை என்று சொல்லப்பட்டதான வாக்கின் வார்த்தை, ஜீவ புஸ்தகத்தை பிடித்து ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது எங்களை உயர்த்தின தேவன் நீர் அல்லவா? ஆமாண்டவரே, கேட்ட மக்களை அப்படியாய் உயர்த்தும், அவர்களை ஆசீர்வதியும், நன்மைகள் பெற கிருபை பாராட்டும். இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு வசூலைக்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட அத்தனை மக்களோடும் தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.